திருக்குறள் 27. குறள். சுவையொளி ஊரோசை நாற்றமென் றைந்தேன் வகைதறிவான் கட்டே உலகு. தமிழ் பொருள். சுவை, ஒளி, கண் காணும் வடிவு, ஊறு, தொட்டு உணரும் தன்மை, ஓசை, சத்தம், நாற்றம், மணம் ஆகிய 5 உணர்வுகளின் தன்மையையும் சரியாக அறிந்தவன்தான் இந்த உலகத்தின் இயல்பை உண்மையாக புரிந்து கொள்வான். எளிய விளக்கம். இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் அனைத்தும் 5 உணர்வுகள் மூலம்தான் தெரிகிறது. அவை: சுவை நாக்கு மூலம், ஒளி வடிவு கண் மூலம், ஊறு தொட்டு உணர்வு தோல் மூலம், ஓசை காது மூலம், நாற்றம் மூக்கு மூலம். இந்த 5 உணர்வுகளின் இயல்பையும் அவை எப்படி உலகத்தை புரிய உதவுகின்றன என்பதையும் அறிந்தவன்தான் உண்மையில் அறிவாளி. அதாவது, உலகத்தை புரிந்து கொள்ள உணர்வு அறிவு முக்கியம் என்று வள்ளுவர் கூறுகிறார். உதாரண கதை. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களை பூங்காவிற்கு அழைத்துச் சென்றார். அவர் ஒரு மலரைக் காட்டிக் கேட்டார், இந்த மலரைப் பற்றி என்ன சொல்ல முடியும்? ஒரு மாணவன் சொன்னான், இது அழகாக இருக்கிறது. கண், ஒளி. மற்றொரு மாணவன், இதற்கு நல்ல மணம் வருகிறது. மூக்கு, நாற்றம். மூன்றாவது மாணவன், இதன் இதழ் மென்மையாக இருக்கிறது. தோல், ஊறு. நான்காவது மாணவன், இதில் தேனீ சத்தம் கேட்கிறது. காது, ஓசை. ஐந்தாவது மாணவன், இதன் தேன் இனிப்பாக இருக்கும். நாக்கு, சுவை. ஆசிரியர் கூறினார், இந்த 5 உணர்வுகளாலும் தான் நாம் உலகத்தை முழுமையாக புரிந்து கொள்கிறோம். இந்தக் கதையின் பொருள்: உலகத்தில் எந்த பொருளையும் நம்முடைய 5 உணர்வுகள் மூலம்தான் அறிய முடியும். அவற்றை சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் அறிவு முழுமையாக வளர்கிறது. ஊக்கவுரை. உலகத்தை புரிந்து கொள்ள கண்கள் மட்டும் போதாது. மனம், அறிவு, உணர்வு அனைத்தும் சேர வேண்டும். உண்மையான அறிவு என்பது கவனிப்பதிலும் உணர்வதிலும் புரிந்து கொள்வதிலும் இருக்கிறது. நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு பெரிய விஞ்ஞானி சிறுவயதில் இருந்தே இயற்கையை கவனித்துப் பார்த்தார். பறவைகள் எப்படி பாடுகின்றன? மலர்களுக்கு ஏன் மணம் இருக்கிறது? மழை பெய்யும் போது மண் மணம் ஏன் வருகிறது? இப்படி 5 உணர்வுகளாலும் உலகத்தை ஆராய்ந்ததால்தான் அவர் பின்னர் பெரிய கண்டுபிடிப்புகளை செய்தார். அறிவு பெரும்பாலும் கவனிப்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் முதன்முறையாக சமையல் செய்தான். அவன் சாம்பார் செய்தான். அவன் நண்பனை அழைத்து கேட்டான், சாம்பார் எப்படி இருக்கு? நண்பன் சாப்பிட்டு சொன்னான், சுவை சரி, ஆனா மணம் கொஞ்சம் விசித்திரம். அவன் சொன்னான், அது சரிதான், நான் தவறுதலாக சாம்பார்ல வாசனை திரவம் போட்டுட்டேன். அதற்கு நண்பன், நீ எல்லா உணர்வுகளையும் கலக்கிட்டே. கதையின் சின்ன பொருள்: எந்த செயலும் செய்யும்போது கவனம் மற்றும் உணர்வு அவசியம். அறிவில்லாமல் செய்தால் தவறுகள் ஏற்படும். மீண்டும் குறள். சுவையொளி ஊரோசை நாற்றமென் றைந்தேன் வகைதறிவான் கட்டே உலகு. தமிழ் பொருள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 உணர்வுகளின் இயல்பை அறிந்தவன் தான் உலகத்தை உண்மையாக புரிந்து கொள்வான். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.